இந்த பாதையில் நுழையும் தருணத்திலிருந்தே ஒரு புனிதமான அமைதி மனதை தொடுகிறது. நுழைவாயிலின் மேல் பகுதியை அலங்கரித்து நிற்கும் நடராசரும் சிவகாமியும் இத்தலத்தின் பரம்பரையான ஆன்மீக ஒளியை அமைதியாக வெளிப்படுத்துகின்றனர். இந்த கோயிலுக்குள் செல்லும் உணர்வு பல தலைமுறைகளாக பக்தர்கள் அனுபவித்து அதே தெய்வீக வரவேற்பை நமக்கு தருகிறது. கோயிலின் பெயர் பலகை கண்களில் படும் தருணம் இத்தலத்தின் வரலாற்றையும் பெருமையையும் நினைவூட்டுகிறது. அதன் கீழே விரியும் நுழைவாயில் பக்தர்களை உள்ளார்ந்த அமைதிக்குள் அழைக்கும் ஓர் அன்பான அழைப்பை போல தோன்றுகிறது. இந்த நுழைவு ஒரு புனித உலகிற்குள் நாம் பாதம் வைக்கும் தருணமாகவும் உணரப்படுகிறது. முதன்மை மண்டபத்தின் பரந்த வடிவம் காலத்தாலும் பக்தியாலும் செழித்து ஒரு ஆன்மீக நிலையாக வெளிப்படுகிறது. எத்தனையோ ஆண்டுகளாக பக்தர்களின் பிரார்த்தனைகளையும் அடிகளையும் தாங்கிய இந்த மண்டபம் திருக்கோயிலின் உள்ளார்ந்த பெருமையையும் பழமையான மரபையும் அமைதியாக ஒலிக்கச் செய்கிறது. மதிலின் மேல் பகுதியை அலங்கரிக்கும் இசை வடிவச் சிற்பமும் அதன் அருகே நிற்கும் 2 மாடுகளும் இத்தலத்தின் கிராமிய பண்பாட்டையும் கலாசார நயத்தையும் அழகாக பிரதிபலிக்கின்றன. இந்த சிற்பத்தின் அமைதியான நுட்பம் கோயிலின் பழமையான கலைச்சுவை இன்னும் உயிருடன் இருப்பதை உணர்த்துகிறது. அருகில் காணப்படும் மற்றொரு அறியப்படாத உருவமும் தன்னுடைய நுட்பமான செதுக்கலாலும் நிதானமான நிறைவாலும் கண்களை ஈர்க்கிறது. இந்த சிற்பத்தின் அழகு இத்தலத்தில் வாழ்ந்து வந்த கலை நுணுக்கங்களின் தொடர்ச்சியான ஒளியாக தெரிகிறது. மண்டபத்தின் மேல்புறத்தில் வரையப்பட்டுள்ள பழமையான ஓவியங்கள் தெய்வ கதைகளை கலைமிகு நிறமூட்டில் சொல்வது போல உயிரோட்டத்துடன் தெரிகின்றன. அவை இந்த தலத்தின் கலாசார மரபின் ஆழத்தையும் பக்தியின் நிறைவையும் அமைதியாக எடுத்துரைக்கின்றன. கோயிலின் மேலே உயர்ந்து நிற்கும் விமானம் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக மையத்தை வெளிப்படுத்தும் ஒளிக்குன்றைப் போல தோன்றுகிறது. அதன் அமைப்பும் பழமையான செழுமையும் ஒரு திருவருளின் மேன்மையை நமக்குள் எழச் செய்கின்றன. சுந்தரர் படகில் நிற்கும் அந்த வரலாற்று பக்தி உருவம் அவரின் அடக்கத்தையும் மரபை மதிக்கும் தன்மையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. சம்பந்தர் நடந்து சென்ற தலங்களை காலால் தொடாமல் பக்தி மரியாதையுடன் படகில் பயணித்தாரென்ற மரபு சுந்தரரின் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துகிறது. பின்னர் காணப்படும் மற்றொரு நாயன்மார் உருவம் அவரவர் பக்தி பயணம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை அமைதியாக எடுத்துரைக்கிறது. இந்த திருவுருவம் சைவ மரபில் ஒளிவிளக்காக விளங்கிய அந்த செம்மறியாட்டு பாதையை நமக்குள் எளிதில் நினைவூட்டுகிறது. சம்பந்தருக்காக அமைந்துள்ள தனித்த சந்நிதி இத்தலத்தின் அரிதான பெருமைகளில் ஒன்றாக விளங்குகிறது. சம்பந்தர் எழுதிய பனையோலையின் தெய்வீக அர்த்தம் இத்தலத்தில் பிரதிபலிக்கிறது. இந்த சந்நிதியின் அருகில் நிற்கும் தருணம் அந்த தெய்வீக வரலாற்றின் நிழலை நமக்கு அருகில் உணர்த்துகிறது. நாயன்மார்களின் நீண்ட வரிசை திருவருள் பாய்ந்த வாழ்க்கைகளை சிற்ப வடிவில் நமக்கு முன் கொண்டு வருகிறது. இந்த வரிசையின் நடுவே காணப்படும் சரஸ்வதி மற்றும் காசி லிங்கம் ஆகியவை ஞானமும் பக்தியும் ஒன்றாக இணையக்கூடிய இத்தலத்தின் ஆன்மீக ஆழத்தை நினைவூட்டுகின்றன. மற்றொரு நாயன்மார் வரிசையும் அதே அமைதியான பவித்திரத்துடன் நம் பார்வைக்கு விரிகிறது. ஒவ்வொரு உருவமும் தங்கள் பக்தி பாரம்பரியத்தை காலத்தால் அழியாத வடிவில் காத்திருப்பது போல தெரிகிறது. எலவார் குழலி அம்மன் அருள் புரியும் சந்நிதியின் வாசலில் நிற்கும் போது தெய்வியின் மென்மையான கருணை ஒளி மனதை தொடுகிறது. இந்த நுழைவு கோயிலின் தாயரிடம் பக்தர்கள் பெற்று வரும் நம்பிக்கையையும் பாசத்தையும் பிரதிபலிக்கிறது. முருகனின் சந்நிதி முன் நிலவும் அந்த அமைதியான பரிமளம் இத்தலத்தில் பல தெய்வங்களின் அருள் ஒன்றாக ஓடிக்கொண்டிருப்பதை உணர்த்துகிறது. இங்கு நிற்கும் தருணம் மனதிற்கு ஒரு இலகுவான ஒளியையும் உற்சாகத்தையும் தருகிறது. கோயிலின் முன்புறத்தில் உயர்ந்து நிற்கும் கொடியம்பம் வருடங்களாக புனித விழாக்களுக்கு அர்ச்சன மையமாக விளங்கியுள்ளது. அதன் முன் நிற்கும் பொழுது இந்த தலத்தின் பரம்பரை ஆனந்தம் நம் உள்ளத்தில் மீண்டும் எழுகிறது. நந்தியின் திருவுருவம் சைவ மரபின் அமைதியும் பரிசுத்தமும் ஒன்றிணைந்த தோற்றமாக விளங்குகிறது. அவர் முகத்தில் தெரியும் நிலையான நிதானம் ஆண்டவர் அருளை நம் இதயத்தில் மெல்லிய வெளிச்சமாக பதிக்கிறது. பிரம்ம தீர்த்தம் இன்று வறண்டிருந்தாலும் அதன் படிக்கட்டுகளும் சுற்றியுள்ள அமைதியும் ஒரு காலத்தில் பக்தர்கள் இங்கு செய்த புனித நீராடல்களின் கருணைமிகு நினைவுகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. மூஞ்சூர் வாகனத்தில் இலகுவாக அமர்ந்திருக்கும் விநாயகர் உருவம் இத்தலத்தின் கலை பெருமையையும் ஆன்மீக நயத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிறது.
பக்தர்களின் எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் மென்மையாக ஏற்றுக்கொள்கிறார் போல தோன்றுகிறது. கோயிலின் அறிவிப்பு பலகையில் காணப்படும் திருவிழாக்கள் தலத்தின் தொடர்ச்சியான புனித பண்பாட்டை பிரதிபலிக்கின்றன. இவ்விழாக்கள் இந்த திருத்தலத்தில் தலைமுறைகளாக நிலைத்து வரும் பக்தி சூழலை நமக்கு நினைவூட்டுகின்றன. அருகில் காணப்படும் மற்றொரு அறிவிப்பு பலகை தலவிருஷம், தீர்த்தம், இருப்பிடம், கோயில் சொத்து போன்ற விவரங்களை துல்லியமாக தருகிறது. இத்தலத்திற்காக பக்தர்கள் மேற்கொண்ட சரியான பராமரிப்பும் கடமையும் இதில் வெளிப்படுகின்றன. சம்பந்தர் எழுதிய பனையோலை இத்தலத்தின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு தனித்துவமான வெளிச்சம் போல காணப்படுகிறது. அந்த புனித எழுத்துக்களில் நிறைந்திருந்த பக்தி பரவசம் இத்தலத்தோடு சம்பந்தரின் தெய்வீக உறவை பிரதிபலிக்கிறது. மரபு கூறுவதாவது, அலை ஓடும் திசையை எதிர்த்து நதியில் மிதந்து அந்த பனையோலை இயல்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக செய்கையாக கருதப்படுகிறது. அந்த நிகழ்வின் மர்ம நிமிர்வு இத்தலத்தின் பெருமையை மேலும் உயர்த்துகிறது. அந்த பனையோலையை 4 திசைகளிலும் தாங்கிச் சென்றதாக நம்பப்படும் மீன்கள் விநாயகர் அருளின் உருவமாக இத்தலத்தில் போற்றப்படுகின்றன. அவைகள் அந்த ஒலையை இத்தல கரையில் இறக்கி வைத்தனென்ற மரபு சம்பந்தரின் பக்தி புகழை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. இந்த புனித காட்சிகளின் நிறைவில் ஏடகநாதேஸ்வரரின் திருவருள் நம் மனங்களிலும் வீடுகளிலும் என்றும் ஒளிர்ந்து பாதுகாக்கட்டும்.